இது என்னடா இவங்க 2 பேருக்குள்ள செம பாண்ட் இருந்தது. இப்போ வந்து இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி இப்படி பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாரி ஒரு செம்ம ஷாக்கிங்கா தான் இருந்தது. வெக்கிக்கும் மோனிஷாக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒரு பாண்ட் இருந்தது. பட் அது 100% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடையிறதையும் வந்து நம்மளால கண் கூட வந்து பார்க்க முடியுது. வெக்கே வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கமெண்ட் சொல்றாரு. அதனால பிரியங்கா அழுகுறாங்க, ட்ரிகர் ஆகுறாங்க, மோனிஷா கடுப்பாகுறாங்க. ஸோ மோனிஷா சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஷாக்கிங்காகவும் இருந்தது பார்க்க முடிஞ்சுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் முன்னாடி வந்து ஒரு மேட்டரை கொண்டு வராங்க. மோனிஷா வந்து வெக்கே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மோனிஷா வந்து டாஸ்கில் மட்டும் தான் வந்து பேசுகிறாங்க, மற்ற டைமில் எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து அந்த இடத்துல கொண்டு வராங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா வந்து சொல்கிறாங்க, இல்லை இவர் வந்து டாஸ்கில் மட்டும்தான் வந்து எங்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாருல, ஆனால் இவர் வந்து அந்த ஜார் கொடுக்குறது, அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது எல்லாமே வந்து இவங்க மேலே தான், பிரியங்கா மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து கொடுத்தேன் மேம் அந்த டேட் போகும்போது ஒரு சர்ப்ரைஸாக. பட் அந்த ஒரு ஃப்ளவரை அவங்க ரெஸ்பெக்ட் கூட வந்து பண்ணாமல் கீழே போட்டு போயிட்டாங்க. அது வந்து நான் திரும்ப எடுத்து கொடுத்தேன். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவாகவே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கமெண்ட்டை போடுறாரு. சார் மேம், இவங்க ஃபர்ஸ்ட் 3 பேர் இருக்காங்கல்ல, பிரியங்கா, ஏடன் அண்ட் மோனிஷா, இவங்க 3 பேரும் தனித்தனி ரூமில் போடுங்க மேம், அப்போ தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு அவங்க எல்லாருமே வந்து ட்ரிகர் ஆகுறாங்க. எங்களை அப்படி சொல்ல முடியும், உங்கள் 2 பேருக்குள்ளே செட் ஆகலை அப்படின்னா எங்களை எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா கோவப்படுறாங்க, ஏடனுக்கு வந்து கோவப்படுறாங்க. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குன்னு வந்து கோவப்பட்டு பொங்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறமா பிரியங்கா வந்து பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு பார்த்தா, வெக்கேஸ் வந்து சொன்னது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, எதுக்கு வந்து நம்ம 3 பேரையும் பிரிக்க சொல்கிறாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து மோனிஷா ஒரு சில பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. அது செம ஷாக்கிங்காக இருந்தது. ஆமாம், வெக்கே வந்து என்னையும் வந்து கண்டுக்கிறதே இல்லை, அவன் பாட்டுக்கு அங்கே பாட்டு வேறு யாரு கூடயோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன வந்து நான் கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுது செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னும் எனக்கு செம ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க கூடலாம் வாழவே முடியாது, பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு இங்கே வந்தால் இவனுங்க வந்து அதோட ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா வந்து மோனிஷா வந்து சொல்கிறாங்க, அவன் பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து டேட் மட்டும்தான் என் கூட பண்ணுறான், மற்றபடி ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறது, பிடிக்கும்னு சொல்கிறது, அது எல்லாமே வந்து பிரியங்கா கிட்ட தான் வந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க 3 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ வெக்கேக்கும் மோனிஷாக்கும் வந்து இடையில வந்து ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறம் வெக்கேவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு எமோஷனலாக வந்து ஃப்ளவர் கொடுக்குறேன், அதை வந்து நீ ரெஸ்பெக்ட் பண்ணாமல் தூக்கி போட்டு போகிற, அதை கேட்டால் வந்து நீ சாதாரணமாக சொல்கிற, அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து மோனிஷா மேலே வந்து சொல்லிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் இதுலேருந்து தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது, அதை அப்படியே பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, யார் தான் செட் ஆவாங்க இந்த ஷோ மூலமாக அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பிக் பாஸாக வந்து மாற்றிட்டு ஒரு குட்டி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ வரையும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பிக் பாஸில் ப்ரைஸ் கிடைக்கும் யாருக்காவது, மக்கள் இவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து யாராவது ஒரு ஜென்யூனாக வந்து கனெக்ட் ஆனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இப்போ வரையும் அது நடக்கல. சிந்துரி வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இருக்க மாதிரி வந்து இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கும்னா பிடிக்கும், பிடிக்காதுன்னா பிடிக்காது. பட் இப்போ அவங்களும் வந்து யாருக்கூடையும் பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் போக போக எப்படி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.